எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குமார் கூப்பிட்டப்ப சக்ஸஸ் மீட்டுன்னு சொன்னாரு. இப்போ சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லாதப்பா நன்றி மீட்டிங்காவது போடுங்க. ஏன்னா சக்ஸஸ் மீட்னா அது படம் சரியா போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் போகுது. அது ஏன்னா ஒரு பயம், தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஒத்துக்கணும். தோல்வியை ஒத்துக்கிட்டாதான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட். ஸோ அது தாராளமாக ஒத்துக்கணும். அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாதான் வெற்றியை நம்ம ஏற்றுக்க முடியும். அதுதான் ஒன்று இருந்தது. ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு தோல்விக்கு ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு தோல்வி, இந்த படம் தோல்வி இருந்தால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் வெற்றிக்கு பல காரணங்கள் சொல்லுவோம். ஸோ இதனால ஓடிச்சு, இவர்னால, இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த படத்துக்கு, கருடன் படத்துக்கு வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க. ஸோ இந்த கேரக்டர்னால, கர்ணன் வில்லனை அடிச்ச அவர்னால, என்னால, சூரியனால அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க, டைரக்டரோட இதனால. ஸோ எல்லாரும் ஒரு காரணம் சொல்லும் போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமா இருந்தது. அது ப்ரொடியூசர் குமார் தான் ஃபர்ஸ்ட் இதற்கு முதல் காரணம். ஏன்னா இத டிசைன் பண்ணதே ஃபுல்லா குமார் தான். என்ன கொண்டு வந்ததும் அதுதான். இந்த கேரக்டருக்கு நீங்க தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ப சொல்லும் போதுலாம் எனக்கு தெரியல, நடிக்கும் போதுதான் தெரிஞ்சது. ஸோ அவர் தான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படம் வெற்றியையும், கதை கேட்டதுல இருந்து இந்த படத்து மேல நம்பிக்கை எங்க எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சிருந்தார். ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் தான். எல்லாரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சா போகும் அப்படின்ற யோசிக்கல. பட் என்னன்னா ஒரு இது இருக்குல்ல, இப்போ வந்தாதான் தெரியும் அப்படின்னு இருப்போம். ஆனா வந்தாலும் இதுதான் கான்பிடண்டா அந்த ப்ரொடியூசர் வச்சிருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டாரு. விற்காம தான் அந்த ரிஸ்க்கும் எடுத்தாரு. ஓடிடி விற்கல, எதுவுமே இதாகல. ஆனா நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேனே, இது என் மேல நம்பிக்கை இருக்கு, இந்த படம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு விட்டாரு. படம் அழகா சக்சஸ் ஆயிருச்சு. ஸோ ஒரு படம் தேட்டர்ல ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. நம்ம இனி தேட்டர்களை நம்பணும். தேட்டர்கள்ல நிறைய படங்கள் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு குடும்பமா இது 3வது வாரம் போகுது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் இவர் தான், சிதம்பரம் சார் நண்பர். நான் சிதம்பரம் இடத்துக்கு நான் பயந்தேன், ஐயோ அவர் தப்பா மாட்டிடக்கூடாதுன்னு. நண்பர்னால எனக்கு கொடிவீரன் அப்ப ரொம்ப உதவுனாரு. ஸோ எப்படி குமாருக்கு உதவியா நின்னாரோ எல்லாருக்கும் அவர் உதவியா நிற்பாரு சிதம்பரம் சாரு. ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 5 ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமா எனக்கு படம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் அழுதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார், எங்களை பாராட்டினதுக்கு. கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த படம் ஃபுல்லா அவருடைய அசிஸ்டண்டா இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சூரிக்காக இந்த படத்துல நான் பண்ணேன். ஒரு நல்லது செய்ய வந்தேன், அது எனக்கு நல்லதாயிருச்சு பாருங்க. அதான் நான் ஒரு நல்லதை நினைச்சேன், எனக்கு பெரிய நல்லதாயிருச்சு. அது ஒரு விஷயம் இதுல எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது. சூரி இனிமேல் யாரும் புரோட்டா சூரி இந்த இதெல்லாம் சொல்ல மாட்டான். அதெல்லாம் அழிச்சிட்டாப்ல. கதை நாயனா தான் இருப்பாரு. கதை நாயனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. கதாநாயகனா மறம்போதான் கொஞ்சம் கஷ்டம், அதை பார்த்து இருந்துக்கும். அதான். பட் ரொம்ப டெடிகேட்டிவா ஒர்க் பண்ண சூரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூரி ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டாரு, எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன், நீங்களும் வாங்க அப்படின்னாரு. இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும், நீ போ. எல்லா தேட்டரும் அவர் தான் போனார். முதல் நாள் கூப்பிட்டாங்க, நான் போல. இது நீ தான் அனுபவிக்கணும். எல்லா தேட்டரும் போனார், அனுபவிச்சாப்புல. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், வந்துட்டேன், நான்லாம் பார்த்துட்டோம், இது நீ பார்க்கணும். ஒவ்வொரு தேட்டரும் போ, உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க. அப்ப தூக்கும் போது நமக்கு ஒரு பயம் வரும். அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும் போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும், நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் தான் நம்மள பல வருஷமா நம்மளை தாக்கு பிடிக்க வைக்கும். ஸோ அதான் அவருக்கு கிடைச்சிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூரி ஜெயிச்சது நாங்கள் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா பெருமைப்படுறோம். ஸோ எங்களோட டைரக்டர் துரை செந்தில்குமார் சார் சூப்பரான டைரக்டர். நானே அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும், அமைதியா, டென்ஷன் இல்லாம, ரொம்ப சார் இது வேணான்றத கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு.
அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பேன். இல்லை சார் நல்லா இருக்காது அப்படின்றாரு. சார் நீங்க வர முடியாது பரவாயில்ல சார் அப்படின்றாரு. இல்லை இவ்வளவு நல்லவரா இருக்காது, நடிக்கிறாரா இல்ல உண்மையிலேயே இப்படிதான் கேரக்டரா அப்படின்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஆச்சு. அப்போ இதுதான் ஒரு கேரக்டர் போக்கு அப்படின்றது எல்லாத்தையும். ஸோ இவ்வளவு ஆர்டிஸ்ட வந்து எல்லாரையும் அந்த மூடு படி நடிக்க வைக்கிறது, எல்லாரும் பிடிச்சி பண்றது எல்லாமே அது வந்து அவரோட கையில தான் இருந்தது. அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பா எடுத்துட்டு போனாரு. சொல்ற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சார் இதை மாத்திக்கலாமான்னு சில இடங்கள்ல நான் சொல்லும் போதும் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்போது அவர் ஏத்துக்கிட்டார். அது வந்து அவருடைய இது அவர் தான் எங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தரா இருக்காரு. ஸோ அவருக்கு நன்றி. என்னுடைய கேமராமேன் சார், அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு. இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒரு இதை கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு. இன்னமும் நான் ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன். சார் இந்த லென்ஸ் என்ன சார், இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணலாமா, நான் பண்ற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட. அதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கெல்லாம் நன்றி. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பத்திரிகை ஷோலே சொல்லிட்டாங்க. எனக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் அடிச்சாங்க, படம் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க, சூரி பிரமாதமா பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்கு, இந்த படம் சக்சஸ்ன்றது பத்திரிகை ஷோல தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு படமும் அப்படிதான் பத்திரிகையில தான் ஷோல தெரிஞ்சது. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், நீங்க சொன்ன இதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த இதை கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு, பத்திரிகையாளர், மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தியேட்டர்லேயே ஜெயிக்கும், வெற்றி பெறும், மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. நன்றி.